வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 62வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது போக இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட முடியவே போகுதுங்க. இன்னொரு 2 எபிசோடில் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டாக் ஆன் டைட்டன்ஸை ஃபுல்லாக பார்த்துருங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே காட்டுறாங்க. சின்ன வயசில் மீகசாவும் ஏரனும் அந்த மரத்துக்கடியில் இருக்கும்போது நம்ம மீகசா வந்து ஏரனை எழுப்பியிருப்பாங்க. ஏரன் எந்திரின்னு. ஏரனும் எந்திரிச்சிருப்பாரு. அவரு கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வருதுங்க. அப்போ மீகசா கேட்பாங்க, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் யோசிப்பாரு, எதுக்கு நான் இப்போ அழுதுகிட்டு இருக்கேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. அப்படியே கட் பண்ணி 2 பசங்களை காட்டுறாங்க. ஸோ இந்த பையனை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க போன எபிசோடில். நம்ம லீவை கிட்டேயே பார்த்தீங்கன்னா பர்ஸ் அடிச்சுட்டு ஓடி இருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் அவன் இது வரைக்கும் திருடி கொண்டு வந்து வச்சிருந்த காசெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் தம்பி சொல்கிறான், இந்த மாதிரி காசை திருடிட்டே இருக்காதடா, ஆல்ரெடி நீ திருடி மாட்டி உன் கையை வெட்டிட்டாங்க, இன்னொரு டைம் மாட்டினீங்கன்னா இன்னொரு கையும் வெட்டிடுவாங்க, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம எப்படியாச்சும் காசு சேர்த்தியே ஆகணும், அப்போ தான் நம்மளால் குளிர்காலத்தை வந்து சர்வைவ் பண்ண முடியும், அதுக்காக நான் காசு சேர்த்துவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்துருங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எதுக்கு இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க இருக்கக்கூடிய நிலம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே சுற்றி பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லா பறவைகளும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பசங்களுக்கும் ஒன்றும் புரியல, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கொலோசோ டைட்டன் எல்லாருமே அப்படியே படையெடுத்து ரம்லிங் வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இது அந்த பசங்களும் பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மார்லே நகரத்துக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் அங்கே வந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாருங்க. அப்போ அவருக்குள்ளே அவரே நினச்சிக்கிறாரு, இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன், எனக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் கரெக்டாக தெரில, ஆனால் என் கையால் தான் இவங்க எல்லாரும் சாக போகிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எல்டிஎன் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அதுதான் ஒரே வழி. ஆனால் இங்கே இருக்கிற மனுஷங்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் கொல்ல போகிறேன், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரன் யோசிக்கும் போது அவருக்குள்ளே நிறைய குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு வேறு வழியே கிடையாதா, இல்லை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் யோசிச்சார் இல்லைங்க, இந்த மாதிரி பேரடைஸ் மக்களை வந்துட்டு அங்கேயே வந்து பத்திரமா அந்த செவுத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சு வாழ்கிறது தான் கரெக்டான வழியா அப்படிங்கிற வந்து நிறைய குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவர் நிறைய யோசிக்கிறாருங்க. அப்போ அவரே சொல்லிக்கிறாரு, ஒருவேளை எல்டிஎன் மக்கள் தான் இங்கே சாக வேண்டியவங்களா, எல்டிஎன் மக்கள் அழிஞ்சிட்டா இங்கே டைட்டன் பவரும் இருக்காது, மற்றவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் அந்த முடிவை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பக்கத்து சந்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பையனை பிடிச்சி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம லீவை கிட்ட இருந்து ஒரு பையன் பர்ஸ் அட்டையை போட்டாலும் அந்த பையனை தாங்க பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஏரனுக்கு வந்து ஒன்று தோணுது, இந்த காட்சியை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஓகே ஃப்யூச்சரில் பார்த்துருக்கேன். ஏரனும் அந்த பையனை வந்து கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மனசாட்சி இடம் கொடுக்கலங்க. அந்த பையனுக்கு உதவி பண்ணுறாரு. அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல விட்டுறலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரனுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது நம்ம ஏரன் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே அழுக ஆரம்பிச்சிடுறாருங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் எதுக்கு இப்போ அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் மனசுக்குள்ளே ஓடுது, நானும் உன்ன மாதிரி தான் ரைனா, நம்ம 2 பேருமே ரொம்பவுமே மோசமான ஆட்கள் தான் ரைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரன் வந்துட்டு அப்படியே அந்த பையனை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாருங்க. என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு இந்த வாளுக்கு அந்த சைடு இருக்கிற உலகம் ரொம்பவுமே அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை, என்னை ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்று தான், எனக்கு பிடிக்காத விஷயங்கள், நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே காணாமல் போயிடணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், ஸோ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த பையனுக்கும் ஒன்றுமே புரியலை அந்த டைமில். இப்போ கட் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஸோ அந்த 2 பசங்களும் பார்க்குறாங்க, என்னடா கொலோசோ டைட்டன்ஸ்லாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட தாத்தா வந்துட்டு டே சீக்கிரம் வாங்கடா, நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அங்கே இருக்கிற அந்த காசு மூட்டையை தூக்கிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ 2 பேர் ஓடிட்டு இருக்கும்போது அந்த காசு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. கொலோசோ டைட்டன்ஸும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அங்கேருந்து அந்த தம்பிக்காரர் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கை கிடைக்கிற காசெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த கொலோசோ டைட்டனும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிற சில பாறைகள் வந்துட்டு இவங்க மேலே விழுகுது. ஸோ பசங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே அந்த பையன் கண்ணில் காட்டுறாங்க. அங்கே தாங்க நம்ம எமீர் நிற்கிற மாதிரி அந்த பையன் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே கொலோசோ டைட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருதுங்க. அப்படியே அந்த
பையனை க்ரஷ் பண்ணிட்டு அப்படியே ரம்பிளிங்கை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. கொலோசோ டைட்டன்ஸ் முன்னேறி போய்கிட்டே தாங்க இருக்கு. மனுஷங்க இருந்தாலும் சரி, பில்டிங் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதுங்க பாட்டுக்கு முன்னேறி நடந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொலோசோ டைட்டன்ஸோட கால் தடம் மட்டும்தாங்க இருக்கு. ஸோ அங்கே நசுங்கின மக்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்க்கவே ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலில் இருக்கிற கைதியெல்லாம் கத்துறாங்க, டே எங்களை வெளியே திறந்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் தான் ராயலு, என்னை ஃபர்ஸ்ட் முன்னாடி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் இஷ்யூங்கிற மாதிரியும் அங்கே போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே உயிருக்கு பயந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொலோசோ டைட்டன்ஸும் அப்படியே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்குங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் ஏரன் ஏகர் அப்படியே பெரிய உருவத்தில் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. மக்கள் லட்சக்கணக்கில் அப்படியே செத்து மடியிறாங்கங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டைட்டன் காலில் மிதிப்பட்டு சாகிறதுக்கு நானே சூசைட் பண்ணி செத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஏரனோட வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் ஆர்மின் எனக்கு ஒரு புக்கை காமிச்சான். அந்த புக்கில் இந்த வாளுக்கு அந்த சைடு கடல், பனிமலைகள், பெரிய பெரிய மலைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் போட்டிருந்தது. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த வாளுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற வரைக்குமே நம்ம வந்து ஒரு அடிமைகள் தான். எப்போ அந்த கடல், அந்த பனிப்பாறைகள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாக பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கான முழு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ ஒரு வழியாக அந்த ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஏன் ஆர்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புறாருங்க. பின்னாடி பார்த்தா அந்த கோஆர்டினேட் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஆர்மின் பார்க்குறாரு. ஆர்மின் பார்த்து நம்ம ஏரனை பார்த்து ஷாக் ஆகிறாருங்க. என்ன ஏரன் அப்படின்னு கேட்க 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 அப்படியே அவர் ரியாலிட்டிக்குள்ளே வந்துடுறாருங்க ஆர்மின். ஸோ வந்து ஆர்மின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குண்டடிப்பட்டு இப்போ தான் ஹீல் ஆயிருக்காரு. அங்கே தாங்க ஆனியும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்மினுக்கு ஒன்றும் புரியல, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆனி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உனக்கு இன்னும் தேங்க்யூ சொல்ல, ரொம்பவுமே தேங்க்ஸு. இந்த மாதிரி நான் அந்த கிறிஸ்டலுக்குள்ளே வந்து அடைஞ்சிருக்கும் போது நீயும் ஹிச்சும் வந்து எப்போ என்கிட்ட பேசுவீங்கன்னு தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஏன் வந்து என்கிட்ட டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு வந்து வெளியே வந்து இன்னும் நிறைய பொண்ணுங்க இருந்திருப்பாங்க, அவங்க ஜாலியாக பேசுவாங்க. பட் நான் ஒரு பாறையா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து நீ ஏன் பேசிக்கிட்டு இருந்த ஆர்மின் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்மின் வெக்கப்பட்டுட்டே ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்குற ஆனிக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஸோ ஆனி சொல்கிறாங்க, வெளியிருக்கிற பலாயிரம் மக்கள் வந்து இங்கே ஆபத்தில் இருக்கும்போது நீ நானும் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ ரொம்பவுமே நல்லவன் ஆர்மின். ஸோ அதனால தான் நான் எதிரியாக இருந்தாலும் நீ வந்து என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, அதனால தான் வந்துட்டு ஏரனையும் உன்னால் விட்டு தர முடியல. அப்போ நம்ம ஆர்மின்னு சொல்கிறாருங்க, எனக்கும் ஏரனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாளுக்கு அந்த சைடு ஒரு நல்ல உலகம் இருக்குன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மூலையில் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த கப்பல் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க, அந்த ஃப்ளையிங் மிஷினை வந்து ரெடி பண்ணுறக்கு. ஸோ அந்த ஃப்ளையிங் மிஷின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெடிப்பொருட்கள் கட்டியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஆர்மின்னு சொல்கிறோம், இதை வந்து அந்த கப்பல் ஃப்ளையிங் மிஷின்குள்ளே வந்து லோட் பண்ணுங்கள், இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபால்கோ கிட்ட இப்போ தாங்க விஷயத்தையே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரம்பிளிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு, முக்கால்வாசி மார்லே நகரமே இந்நேரம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபால்கோ கதறி அழுகுறாங்க. இந்த மாதிரி என் குடும்பம் போச்சே, எல்லாரும் அழிய போகிறாங்களே, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி நம்ம ஆனியும் மீக்கஸாவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மீக்கஸா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி புது ஓடிஎம் கீர்லாம் நீ யூஸ் பண்ண கற்றுக்க, இல்லாட்டி ரைனர் கிட்ட கேளு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆனி சொல்கிறாங்க, இல்லை நான் சண்டை போட வரல அப்படிங்கும்போது நம்ம மீக்கஸா கேட்குறாங்க, அப்போ நீ ஃப்ளையிங் போட்டில் வரலையா, ஏறனை ஏதாச்சும் பண்ணி தடுக்கலான்னு பார்த்தோமே அப்படிங்கும்போது நம்ம ஆனி சொல்கிறாங்க, இல்லை நான் எதுக்காக சண்டை போடணும்னு நினச்சேனோ அந்த ரீசனையே நான் இழந்துட்டேன், எங்கள் அப்பா இந்நேரம் அவரும் போய் சேர்ந்துருப்பாரு. ஸோ எனக்கு சண்டை போட காரணமே இல்லை, ஸோ நான் வரதே வேஸ்ட்டு தான். ஸோ நான் இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம்னாச்சும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மினை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம மீக்கஸா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, இது எப்போ இருந்தா ஆரம்பிச்சுது அப்படின்னு. நம்ம ஆனிக்கும் நம்ம ஆர்மினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மீக்கஸாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஆனி எனக்கு புரிஞ்சுது, நீ ரொம்ப ஆல்ரெடி கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ஒரு விஷயம், ஆர்மின் எங்கள் கூட தான் வரான், அவனும் ஏரனை வந்து தடுக்கிறதுக்காக தான் வரான் அப்படிங்கும்போது நம்ம ஆனி கேட்குறாங்க, நீ சொல்லு மீக்கஸா, உன்னால் ஏரனை கொல்ல முடியுமா? சப்போஸ் ஏரன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் முடியாதுன்னு சொல்லிட்டானா நீ அவனை கொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மீக்கஸா இருந்துட்டு, நான் ஏரனை கொல்ல மாட்டேன், ஏரன் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிட்டான், அவனை நான் திரும்ப கொண்டு வர போகிறேன் பழைய ஏரனா, அந்த நம்பிக்கை எனக்கும் ஆர்மினுக்கும் இருக்குது, நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீக்கஸா கழுத்தில் அந்த ஸ்கார்ஃப் இல்லாததை பார்த்துட்டு நம்ம ஆனி கேட்குறாங்க, உன்னோட ஸ்கார்ஃப் எங்கே ஏரன் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு நம்ம மீகஸா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.